So metal getting concept பார்த்தோம். So இதுல some of the questions வந்து பார்ப்போம். Important question TRB polytechnic examக்கு. So questions பார்க்கலாம். So first question என்ன கேக்குறாங்க அப்படின்னா which of the following factors are favorable to get continuous chip with built up edge? அதாவது continuous chip with built up edge வந்து என்ன favorable condition அப்படின்னா so first வந்து ductile work material. இப்போ நம்மளுக்கு இந்த built up edge அப்படின்றது எதனால வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினிங் பண்ணும்போது ஸோ இந்த ரீஜன்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஹை டெம்பரேச்சர்னால ஸோ இந்த டூல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இங்க கூட ஸ்டிக் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பில்டப் ஏஜ். அப்ப கண்டினியூஸ் ஷிப் வித் பில்டப் ஏஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டக்டைல் மெட்டீரியல். ஸோ டக்டைல் மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா ஸோ இதோடைய நேச்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஈஸியா வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக் ஆகுறதுனால நம்மளுக்கு பில்டப் ஏஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹை ஸ்பீடு மிஷினிங். இப்போ நீங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பட் தேர் இஸ் நோ டைம் டு ஸ்டிக்கிங். ஸோ அந்த ஸ்டிக் ஆகிறதுக்கான டைம் நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால நம்மளுக்கு என்னன்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபேவரபிள் கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸோ ஃபேவரபிள். ஸோ கண்டினியூஸ் வித் பில்டப் ஏஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் என்னன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டக்டைல் ஒர்க் மெட்டீரியல். ஏன்னா டக்டைல் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஹை டெம்பரேச்சர்ல ஈஸியா வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ ஹை ஸ்பீடு மிஷினிங்ல இப்போ நீங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ டெம்பரேச்சர் சம்வாட் இன்க்ரீஸ் ஆகும், பட் தெர் இஸ் நோ டைம் டு ஸ்டிக்கிங். ஈவன் தோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் இங்க நம்ம டைம் இருக்காது ஸோ அது ஸ்டிக் ஆகுறதுக்கு. ஸோ அதனால இது கரெக்ட் ஆன்சர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ரேக் ஆங்கிள். இப்போ ஸ்மால் ரேக் ஆங்கிள் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு ரேக் ஆங்கிள்லாம் தெரியும். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம அதை டீட்டெயிலாக நடத்திப்போம். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைட் போகும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள். இப்போ பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா அது வந்து ரேக் ஆங்கிள் வந்து ஹை ரேக் ஆங்கிள். இவங்க ஸ்மால் ரேக் ஆங்கிள் சொல்றாங்க. ஸ்மால் ரேக் ஆங்கிள்னா என்ன? ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் ரேக் ஆங்கிள். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஜோன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் ஸோ ஃபேவரபிள் ஃபார் ஸ்டிக்கிங். அப்ப ஸ்டிக்கிங் வந்துச்சு அப்படின்னாலே பில்டப் ஏஜ் ஃபார்ம் ஆகும். அப்ப இது வந்து ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் அன்கட் சிப் திக்னஸ். அன்கட் சிப் திக்னஸ்க்கும் பில்டப் ஏஜுக்கும் தேர் இஸ் நோ ரிலேஷன். ஸோ வித்தவுட் யூசிங் ஆஃப் கட்டிங் ஃப்ளூயிட்ஸ். நீங்க கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டினியூஸ் சிப் வித் பில்டப் ஏஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 135. ஸோ 135. ஸோ ஆக்சுவலா இது வந்து அண்ட். So 135. So இது first question. So next question வந்து so in a tanning operation, so in a tanning operation on MS bar, if the side cutting edge angle is increased, so on the chips will be produced will be side cutting edge angle increase பண்ணும்போது so நம்மளுக்கு சிப் வந்து so இந்த மாதிரி சிப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஸோ தின்னர் அண்ட் நேரோவர், ஸோ திக்கர் அண்ட் நேரோவர் அந்த மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணிருக்கும். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஸோ டி டிவைட் பை ஸோ காஸ் எஸ். ஸோ வித் ஆஃப் கட்டிங் இஸ் ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் கட் டிவைட் பை ஸோ காஸ் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அன்கட் சிப் திக்னஸ்க்கு வந்து எஃப் காஸ் ஸோ எஸ். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க. சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க. இப்ப காஸ்ட்ல வந்து காஸ்ட்ல ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக ஸோ இதோடைய வேல்யூ வந்து என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. காஸ் 0 வேல்யூ வந்து நம்மளுக்கு 1. அப்ப காஸ் 90 வேல்யூ வந்து 0. அப்ப காசோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்றப்ப இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டினாமினேட்டர்ல ஸோ வித் ஆஃப் கட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ இது என்ன சிப்பு ஃபார்ம் ஆகுது ஸோ வைடர் சிப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இது இன்க்ரீஸ் பண்றப்ப ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போ ஆங்கிள் ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும்.
இந்த டேர்ம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அன்கட் சிப் திக்னஸ் வந்து ஸோ டிக்ரீஸ் ஆகும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஸோ தின்னர் சிப்பு அண்ட் வைடர் சிப். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. So next question. So a single point cutting to. So yeah. So single point cutting to. A single point. So cutting to. So having. So back rake angle. So back rake angle of 10 degree. So is used in a tanning. So used in a tanning operation. Used in a tanning operation. So where the tool cuts 45 meter per minute. So the shear angle is 45 degree. So the flow velocity of the chip along the rake face of the tool is dash meter per minute. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா so a single point cutting tool having a back rake angle வந்து நமக்கு 10 degree. So is used to tanning. So is used in a tanning operation where the tool cuts. So where the tool cuts 45 meter per minute அப்படின்னா நம்மளுக்கு என்ன வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா கட்டிங் வெலாசிட்டி வந்து 45 மீட்டர் per minute. ஸோ இப்போ நம்ம பேக் ரேக் ஆங்கிள் படிச்சோம். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 10 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சியர் ஆங்கிளோட வேல்யூ வந்து 45 டிகிரி. ஸோ த ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் சிப். ஸோ சிப்போடைய வெலாசிட்டி கேட்குறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிப்போடைய வெலாசிட்டி வந்து along the rake face அப்படின்னா chip velocity along the rake face அப்படின்னா அது chip velocity. So chip velocity with respect to workpiece or chip velocity so relative to shear plane கேட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம VS வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இதோடைய ரிலேஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா VC is equal to V sin 5 divide by cos 5 minus alpha. So இது நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். So chip thickness ratio வந்து சொல்லும் போது அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? So VC is equal to இங்க வந்து நம்மளுக்கு 45 into sin 5 45 divide by cos 45 minus 10. So இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. So என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 45 into sin 45 divide by இது வந்து நம்மளுக்கு cos 35 degree. Cos 35 டிகிரியோட ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பாருங்க. இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். chip thickness ratio R is equal to T1 divided by T2 is equal to VC divided by V is equal to sin 5 divided by cos 5 minus alpha. இந்த ரிலேஷன் வந்து நம்ம இது பண்ணலாம். இந்த இதுல வந்து நம்மளுக்கு என்ன வரும்? LC divided by L. chip length divided by uncut chip length. ஓகே, இதுல இருந்து கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா chip velocity வந்து 38.84 மீட்டர் per minute. 84 மீட்டர் per minute. ஓகே, இந்த क्वेश्चन இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இத நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन.
So next question. So in oblique cutting, so oblique cutting, so plane tanning process, tanning process, plane tanning, so process the following, so three velocities, so were observed, so number one, so cutting velocity, so number two, so shear velocity, so number three, so chip velocity, so flow velocity. Okay, so write the above in increasing order, so write the above in increasing order, so of their so values. So option A, so 3 to 1, so option B, so 3 1 2, so option C 1 3, so 2, so option D, so 2 1 3. In the question important in oblique cutting, so plane tanning process, oblique cutting, orthogonal cutting எல்லாமே நம்ம பார்த்தோம். Question solve பண்றப்ப நம்ம டீடைலா இது பண்ண முடியாது. So in oblique cutting, so plane tanning process, the following three velocities were observed. So cutting velocity, shear velocity and chip velocity. So write the above in increasing order of their values. So increasing orderல so இது நம்ம எழுதணும். அப்ப எப்படி வரும் நமக்கு? Suppose இது வந்து work piece. So இது work piece அப்படின்னா so இங்க வந்து நமக்கு shear plane. Okay. So இங்க வந்து நமக்கு chip இந்த மாதிரி இந்த ஆங்கிள் என்ன வரும் நமக்கு? இந்த ஆங்கிள் வந்து ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ அப்படியே இதை நீங்க இந்த சைட் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ கட்டிங் வெலாசிட்டி, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ சிப் வெலாசிட்டி, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு சியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ சியர் வெலாசிட்டி. ஸோ அப்போ எப்படி நோட் பண்ணலாம்? இப்போ இதுக்கு அப்போ இங்க பாருங்க, இது வந்து கட்டிங் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த பிளேன் அப்படின்றதுனால இது வந்து ஸோ விஎஸ், இது விசி இந்த டைரக்ஷன். ஸோ விஎஸ், ஸோ இது வந்து விசி. இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போதான் பார்த்தோம். ஸோ விசி டிவைட் பை வி இஸ் ஈக்குவல் டு ஆர். விசி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு வி. ஸோ நம்மளுக்கு சிப் திக்னஸ் ரேஷியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1. அப்போ என்ன ஒரு விசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இங்கே லெஸ் தென் 1 அப்படின்றப்ப ஸோ இதோடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அப்போ விசியும் வியும் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ விசியோடைய வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ விசியோட வேல்யூ லெஸ்ஸாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில், ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இதெல்லாம் ஒரே டைரக்ஷன்ல போகுது. ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ இதோடைய ரிசல்டன்ட் தான் நம்மளுக்கு விஎஸ் மாதிரி. ஓகே, ஸோ வெக்டார் சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய க்ளோசிங் சைடு தான் நம்மளுக்கு என்னது, ஸோ அதனுடைய ரிசல்டன்ட் மாதிரி. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சம் பண்றப்ப இது வரும், வெக்டார் சம் பண்றப்ப விஎஸ் வரும். அப்போ விஎஸ் உடைய வேல்யூ தான் இருக்கிறதுல கிரேட்டர். ஸோ அப்போ விசியும் வியும் கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டர் நமக்கு? ஸோ வி கிரேட்டர், ஸோ நெக்ஸ்ட் விசி. பட் அவங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல கேட்டாங்கன்னா இது கரெக்ட் ஆன்சர். பட் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸோ ரைட் த எபோவ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து விசி, ஸோ நெக்ஸ்ட் வி, ஸோ நெக்ஸ்ட் வந்து விஎஸ். அப்போ நம்மளுக்கு ஸோ சிப் வெலாசிட்டி வந்து 3, ஸோ நெக்ஸ்ட் வந்து கட்டிங் வெலாசிட்டி வந்து 1, ஸோ சியர் வெலாசிட்டி வந்து 2. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணுங்க.
So next question வந்து so important question. So next question. A single point turning tool is designed. So a single point. So turning to a single point turning to so is so designed so as follows. So 10 degree, so 12 degree, so 7 degree, so 5 degree, so 20 degree, 50 degree, 0.2, so m. Okay. So in this tool, so tool, so is used for so performing, so turning at so feed rate of 0.1 mm per so revolution. So the maximum so peak to so valley so height so obtained so in microns is so option A so 6.25 so 25.4 so 15.82 so option D சொன்னேன். ஓகே. இது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A single point tanning tool is designed as follows. இவங்க கொடுத்திருக்காங்க tool signature. So in this tool is used for performing a tanning. So feed rate கொடுத்திருக்காங்க. The maximum peak to valley height is obtained in microns. பட் இவங்க கொடுத்திருக்கிறது வந்து நம்ம tool signature படிச்சோம். So according to machine reference system வந்து so ASA. So according to tool reference system வந்து நம்மளுக்கு ORS. So இது வந்து நம்மளுக்கு so orthogonal so rake system. ஓகே. இப்போ இவங்க கொடுத்திருக்கிறது வந்து நம்மளுக்கு so என்னன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ நீங்க ஏஎஸ்ஏவா இருந்தாலும் சரி ஓஆர்எஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஸோ 7 சிக்னேச்சர்ஸ் தான் இருக்கும். ஓகே. இப்போ இது வந்து நம்மளுக்கு கொடுக்கல ஏஎஸ்ஏவா ஓஆர்எஸ் கொடுக்கல. பட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நீடு கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பிரின்சிபல் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் என்ன, ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம எந்த பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த பிளேஸ் பார்க்கணும். ஸோ 6th பிளேஸ் பார்க்குறப்ப ஸோ 6th பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு ஆங்கிளுடைய வேல்யூ வந்து ஸோ ஆங்கிளுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸோ என்னவா இருக்கு ஸோ 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்னோம் அது என்ன ரீசன் அப்படின்றதுக்கெல்லாம். அப்போ 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ நம்மளுக்கு இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு ஸோ இது வந்து ORS only. ஸோ அதாவது 6th பொசிஷனுடைய வேல்யூ வந்து ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சைடு கட்டிங் எட்ஜ். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ 55 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பிரின்சிபல் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஸோ ஓகே. பட் இது வந்து 35 கிராஸ் பண்றதுனால ஸோ நம்ம வந்து பிரின்சிபல் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் வந்து பிரின்சிபல் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ நம்மளுக்கு ஸோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஏஎஸ்ஏ ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஸோ பிஎஸ் 2 times ES. ஸோ பிஎஸ் 2 times ES நோஸ் ரேடியஸ். ஸோ ஓஆர்எஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஸோ ஐ ஆல்ஃபா நாட் ஸோ சி ஸோ லாம்டா என்.
ஓகே. ஸோ இங்க ஆர் என் ரெண்டுமே நோஸ் ரேடியஸ் தான். இப்போ இது நமக்கு என்ன சொன்னோம், ஷார்ட்கட் வந்து ஸோ ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து ரேக். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ ரிலீஃப். ஸோ இந்த இது வந்து கட்டி. ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இன்க்ளினேஷன் ஆங்கிள், ஆர்த்தோகனல் ரேக் ஆங்கிள். ஸோ இந்த இது டூவும் ஸோ ரிலீஃப், ஸோ கட்டி. அப்ப ஏசி டூ சிக்னேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன டெவலப் பண்ணா பேக் ரேக் ஆங்கிள், ஸோ சைடு ரேக் ஆங்கிள், எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், நோஸ் ரேடியஸ். இது ஓஆர்எஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் ஆங்கிள், ஆர்த்தோகனல் ரேக் ஆங்கிள், ஸோ சைடு ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், ஸோ எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ஸோ இது வந்து பிரின்சிபல் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், இது வந்து நோஸ் ரேடியஸ். இது நம்மளுக்கு அந்த மாதிரி டூல் சிக்னேச்சர் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் ஆங்கிளுடைய வேல்யூ என்ன, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிளுடைய வேல்யூ என்ன, ஸோ அது மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நீங்க இந்த இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் ஏசியை கொடுத்துட்டு ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க 4th பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது சைடு ரிலீஃப் ஆங்கிள். ஸோ 6th பொசிஷன் தான் நம்மளுக்கு சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். அப்போ நீங்க ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு நீடு கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா a single point tanning tool is designed as follows. So 10 degree, 12 degree, 7 degree, 5 degree, 20, so 50.2 mm. So feed உடைய வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ feed உடைய வேல்யூ வந்து 0.1 mm per so revolution. இப்போ நம்மளுக்கு ஸோ மேக்ஸிமம் பீக் டு வேலி ஹைட் இஸ் அப்டைன்டு. ஸோ எந்த இதில் வந்து ஸோ அப்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். என்ன ஃபார்முலா, h max is equal to so f square divided by 8r. So h max is equal to so f square divided by h max is equal to so f square divided by so 8r. So இன்னொரு ஃபார்முலா so h max is equal to so feed divided by so tan side cutting edge angle plus cot side cutting so edge angle. இப்போ இந்த இதில் ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எங்க அப்ளிகேபிள் அப்படின்னா பிராக்டிகல் சிச்சுவேஷன்ல இது அப்ளிகேபிள் அப்படின்னு சொன்னோம். பிராக்டிகலா நீங்க என்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னா நோஸ் ரேடியஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நோஸ் ரேடியஸ் உடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து நோஸ் ரேடியஸ் உடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா ஐடியல் கேஸ். ஸோ இது வந்து ஆக்சுவல் கேஸ். ஸோ ஆக்சுவல் ஸோ கேஸ். ஸோ இது வந்து ஐடியல் ஸோ கேஸ். அப்ப நம்மளுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல் சிக்னேச்சர்ல நோஸ் ரேடியஸ் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நோஸ் ரேடியஸ் 0வா இருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நோஸ் ரேடியஸ் உடைய வேல்யூ ப்ரெசென்ட்டா இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும், ஸோ ஹெச் மேக்ஸ். இப்போ இங்கே பாருங்க இந்த கொஸ்டின் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி டூல் சிக்னேச்சர்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து நீங்க இப்போ இது வந்து 35க்கு மேல இருக்கிறனால பிரின்சிபல் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ 50 டிகிரி. அப்போ நம்மளுக்கு வந்து ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள்னா 90 மைனஸ் ஸோ லாம்டா. ஸோ அது வந்து நம்மளுக்கு 40 டிகிரி. ஸோ அப்படி எடுத்து சால்வ் பண்ணலாம். பட் அது ராங். ஸோ ஏன் ராங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு நோஸ் ரேடியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ எஃப் ஸ்கொயர் டிவைட் பை 8 ஆர். ஸோ ஃபீடோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1. இப்போ 0.1 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ டிவைட் பை 8 இன்டூ ஸோ நோஸ் ரேடியஸ் உடைய வேல்யூ வந்து ஸோ 0.2. பட் இந்த கொஸ்டின்ல இது எம்எம்ல வரும். அவங்க கேட்கறது வந்து மைக்ரான்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25 ஸோ மைக்ரான்ஸ். ஸோ 6.25 ஸோ மைக்ரான்ஸ். ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ பட் ஃபார்முலா எல்லாமே தெரியும். பட் நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இதில் டேரக்டா ஓகே ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு நினைப்போம். பட் அது வந்து ராங். ஸோ 6.25 ஸோ மைக்ரான்ஸ். So next note பண்ணுங்க. So effects of increasing. So effects of so increase in. So effects of increase in. So positive rate angle. So yes, effect of increasing. So positive rate angle.
Okay. So number one, so strength of tool decreases. So strength of tool decreases. So number two, so strength of tool increases. So number three, so tool life increases. So number four, so power required decreases. So நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து 1 and 3. So ஆப்ஷன் பி so 2 3 and 4. So 3 4 1. ஆப்ஷன் டி 1 2 4. So இது ரொம்ப இந்த மாதிரி क्वेश्चंस வந்து அடிக்கடி கேட்கலாம். So effects of increase in positive rake angle. So நம்மளுக்கு பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள்னா என்ன சொல்லுவோம்? சப்போஸ் இது வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க வந்து ஒரு டூல் இருக்கு. இப்போ இங்க இருந்து சம் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ஷன். சப்போஸ் இதை நீங்க கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. ஸோ ரேக் ஆங்கிள் கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து நம்ம வெரி பண்ணலாம். அப்போ நீங்க சப்போஸ் ஆல்ஃபா 1, இந்த கேஸ் வந்து ஆல்ஃபா 2. அப்போ நம்மளுக்கு ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ இருந்துச்சு டூ. அப்போ இதோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ, ஏன்னா வெட்ஜ் ஆங்கிள் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ வெட்ஜ் ஆங்கிள். அப்போ இது அதிகமா இருக்குன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். பட் நீங்க பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் கொடுக்குறப்ப வெட்ஜ் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த டூல் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் டூல் வந்து இன்க்ரீசஸ். இது ராங். இது நீங்க நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் கொடுத்தாலும் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன்க்ரீஸ் ஆகும். இல்ல ரேக் ஆங்கிள் நீங்க டிக்ரீஸ் பண்ணும், அப்போ வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டூல் லைஃப் வந்து இன்க்ரீசஸா டிக்ரீசஸா கேட்குறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பவர் ரெக்வயர்டு வந்து என்ன ஆகும் பாருங்க. இப்போ ப்ரீவியஸா டூல் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வந்து கம்மி. அப்போ ஒரு ஷார்ப்னஸ் கம்மியா உள்ள ஒரு டூல் வச்சு நீங்க மிஷினிங் பண்றீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பவர் ரெக்வயர்மெண்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்மெண்ட்லாம் அதிகமா இருக்கும். அதே இது நீங்க ரேக் ஆங்கிள் வந்து ஸோ பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஷார்ப்னஸ்னா கீன்னஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஃபோர்ஸ் ரெக்வயர்மெண்ட் வந்து ஸோ டிக்ரீஸ் ஆகும், பவர் ரெக்வயர்மெண்ட்லாம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஸோ பவர் ரெக்வயர்டு வந்து டிக்ரீசஸ். இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூல் லைஃப் வந்து ஸோ வாட் அபவுட் டூல் லைஃப்? ஸோ வாட் அபவுட் ஸோ டூல் லைஃப் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை ஸோ நோட் பண்ணிங்க. ஸோ எந்த ஒரு ஆங்கிளுமே சரி, இப்போ சப்போஸ் கிளியரன்ஸ் ஆங்கிள் இருந்தாலும் சரி, இப்போ ரேக் ஆங்கிள் இருந்தாலும் சரி, அதுக்கு கிராஃப் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஸோ டூல் லைஃப். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸோ பேக் ரேக் ஆங்கிள். இப்போ பைக் ரேக் ஆங்கிள்னா எந்த பிளேன்ல பார்க்கணும்னு தெரியும், ஆர்த்தோகனல் பிளேன்ல எந்த பிளேன்ல பார்க்கணும்னு தெரியும். அதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ நீங்க எந்த ஒரு ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நீங்க இதை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு இப்போ ரேக் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றப்ப சிப் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கும். அப்ப சிப் ஃப்ளோ ஈஸியா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த ரேக் ஃபேஸ்ல வந்து அது ரப் பண்ணாது. ஸோ ரப் பண்ணாது அப்படின்றப்ப மெட்டீரியல் எரோட் ஆகாது. அப்போ டூல் லைஃப் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பேக் ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஸோ சிப் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கும். அப்போ டூல் லைஃப் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆஃப்டர் சம் டைம் கழிச்சு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரேக் ஆங்கிள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த டூல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த டூல் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஸோ நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்து ஈஸியா அக்கறம். ஸோ அதனால நம்மளுக்கு ஸோ இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ ரேக் ஆங்கிள் சரி, கிளியரன்ஸ் ஆங்கிள் சரி. இப்போ கிளியரன்ஸ் ஆங்கிளும் அதே மாதிரி தான். இப்போ கிளியரன்ஸ் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த டூல் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும், கீன்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் பவர் ரெக்வயர்மெண்ட் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
பட் ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். பட் இதை நம்ம ஆன்சரா எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ரீஸும் ஆகுதுல. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்போ டூல் லைஃப் வந்து இன்க்ரீசஸ் 134. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 134 134 ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு வந்து நோட்ஸ் நோட் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் கீழே நோட்னு போட்டு இது கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ நோட் NOTE note on increasing back rake angle orthogonal rake angle. ஸோ அது டிஃப்ரெண்ட் பிளேன்ல பார்ப்போம்னு சொன்னோம். ஸோ சீப் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கும். ஸோ சீப் ஃப்ளோ ஸோ ஈஸி. அப்போ நம்மளுக்கு டூல் லைஃப் வந்து ஹை. ஸோ டூல் லைஃப் இஸ் ஸோ ஹை. ஸோ பட் ஆஃப்டர் எ லிமிட்டிங் வேல்யூ. ஸோ பட் ஆஃப்டர் எ ஸோ லிமிட்டிங் ஸோ வேல்யூ. ஸோ சே 15 டிகிரிக்கு மேல போச்சு அப்படின்னா ஸோ லிப் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். லிப் ஆங்கிள் அப்படின்னா வெட்ஜ் ஆங்கிள். ஸோ த லிப் ஆங்கிள் ஸோ டிக்ரீஸ் இருக்கு சார். பிளரா இருக்கா? ஆமா சார். இப்போ பாருங்க. இப்போ ஓகே சார். இப்போ கட்டாங்க. இப்போ ஓகே சார். So on increasing back rake angle, so chip flow easy, tool life is high, but so after a limiting value say 15%, the lip angle decreases. So tool life so becomes weak. Tool life so becomes weak. So tool life so becomes weak. இப்போ இந்த எக்ஸாம் பர்பஸ்க்கு இந்த ஆங்கிள் பத்தி நம்ம டீட்டெயிலா நடத்திட்டோம். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கிளியரன்ஸ் ஆங்கிள். ஸோ கிளியரன்ஸ் ஆங்கிள் or relief angle. So clearance angle or so relief angle வந்து நம்மளுக்கு so 3 degree to so 15 degree. So இதெல்லாம் so எக்ஸாம்ல கேட்கலாம். So rake angle, positive rake angle. So positive so rake angle so must be so 5 to 30 degree குள்ள இருக்கும். So 5 to so 30 degree குள்ள. So next வந்து so end cutting edge angle. So end cutting so edge angle. So end cutting edge angle so 8 degree to so 15 degree. So next side cutting edge angle. So side cutting so edge angle
உங்களுக்கு 15 to 30 degree. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம்ல இது நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து 3 to 15 டிகிரி. ஸோ பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து ஸோ 5 to 30 டிகிரி, எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் 8 to 15 டிகிரி, சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து 15 to 30 டிகிரி. ஓகே, இதை நோட் பண்ணுங்க. So next question. So common data question for A and B. So common data question for A and B. So in tanning, try. So using orthogonal cutting. So using orthogonal cutting, a chip length of 84 mm was obtained. So for uncut chip length of 200 mm. The cutting conditions were so VC is equal to 30 meter per minute. So chip velocity கொடுத்திருக்காங்க. So uncut chip thickness so is 0.5 mm. So rake angle is 20 degree. So width of cut is 2 mm. So width of cut is 2 mm. So cutting force is 900 Newton, and so cutting tool is HSS. So the coefficient of friction. Friction. So if the machining. Taking place. If the machining taking place. So under. So lee and suffer. So shear angle. So conditions is so option A 0.42, option B 0.46, option C 0.847, option D 1.16. So என்ன சொல்றாங்க, in tanning trial using orthogonal cutting chip length கொடுத்திருக்காங்க. So uncut chip length வந்து so 200 mm. So the cutting conditions வந்து so chip velocity 30 meter per minute. So uncut chip thickness வந்து 0.5 mm. So rake angle 20 degree, width of cut, so cutting force, so cutting tool வந்து HSS. The coefficient of friction so if the machining taking place under
So lee and suffer. So shear angle conditions is okay. So இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா so coefficient of friction உடைய வேல்யூ என்ன? coefficient of friction நம்மளுக்கு tan beta so mu உடைய வேல்யூ வந்து என்னன்னு தெரியும். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு மெர்சன்ட் எர்சன்ட் ஈக்குவேஷன் 1 இருக்கு 2 இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸோ நம்மளுக்கு இந்த கொஷின்ல வந்து ஸோ லீ அண்ட் சஃபர் கண்டிஷன் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணும். அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம் நம்ம? ஸோ 5 பிளஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஆல்ஃபா நாட் இஸ் ஈக்குவல் டு ஸோ பை டிவைட் பை 4. ஸோ 5 பிளஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஆல்ஃபா நாட் இஸ் ஈக்குவல் டு ஸோ பை டிவைட் பை 4. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ சிப் லென்த் ஸோ எல்சியோடைய வேல்யூ வந்து 84 mm. ஸோ அன்கட் லென்த் வந்து ஸோ 200 mm. இந்த கட்டிங் கண்டிஷன்ஸ் வேர் ஸோ விசி வந்து ஸோ 30 மீட்டர் பர் மினிட். ஸோ இங்கே வந்து அன்கட் சிப் திக்னஸ் ஸோ T1 உடைய வேல்யூ வந்து 0.5 mm. ஸோ ரேக் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 20 டிகிரி. ஸோ வித் ஆஃப் கட் வந்து ஸோ 2 mm. ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் வந்து 900 ஸோ நியூட்டன். இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பை என்ன கண்டிஷனுக்கு லீ அண்ட் ஸோ சஃபர் அந்த கண்டிஷனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நோட் பண்ணலாம் நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பை வேல்யூ வேணும். ஸோ ரேக் ஆங்கிள் கிவன் இந்த கொஸ்டின். அப்போ tan phi இஸ் ஈக்குவல் டு r cos ஆல்ஃபா 1 மைனஸ் ஆர் சைன் ஆல்ஃபா. ஓகே. ஸோ அப்போ ஆர் உடைய வேல்யூ வேணும் சிப் திக்னஸ் ரேஷியோ. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டைரக்டா கொடுக்கல. பட் நம்மளுக்கு எல்சி எல்லோடைய வேல்யூ அவைல் வரும். அப்போ அதுல இருந்து எல்சி டிவைட் பை ஸோ எல். அப்போ எல்சியோடைய வேல்யூ வந்து 84 டிவைட் பை ஸோ 200. இந்த வேல்யூ ஆஃப் சிப் திக்னஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு 0.42. அப்போ ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 0.42 ஸோ cos 20 டிகிரி ஸோ 1 மைனஸ் 0.42 ஸோ sin 20 டிகிரி. ஸோ இதுல இருந்து 5 உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 5 உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ஸோ 24.743 டிகிரி. இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க அப்ளை பண்ணலாமா? ஸோ டைரக்டா வந்து ஸோ நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப ஸோ 5 பிளஸ் ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நாட் இங்க பை வந்து இங்க ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது டிகிரியில ஸோ 180 டிவைட் பை 4. இது வந்து 45 ஸோ 24.743. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த பீட்டா ஸோ மைனஸ் 20. ஸோ இதுல இருந்து பீட்டாவுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 14 வரும். ஸோ பீட்டாவுடைய வேல்யூ வந்து ஸோ 40.257. ஸோ நம்மளுக்கு மியூடைய வேல்யூ வேணும். ஸோ மியூ இஸ் நத்திங் பட் tan பீட்டா. பட் tan 40.257 ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.84 ஸோ 677. அப்போ விச் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுலேயே செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து காமன் டேட்டா கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. இதுல செகண்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நோட் பண்ணுங்க. இதுல லீ அண்ட் சஃபர் கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இதுதான் நோட் பண்ணோம். ஸோ அப்படி இல்லாட்டி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ யூஸ் சிங்கிள் ஸ்லிப் லைன் தியரி. ஸோ யூஸ் சிங்கிள் ஸ்லிப் ஸோ லைன் தியரி அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா அது வந்து லீ அண்ட் ஸோ சஃபர் லீ அண்ட் ஸோ சஃபர் கண்டிஷன். இதை நோட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுல காமன் டேட்டால ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸோ என்ன அப்படின்னா ஸோ த சியர் ஸ்ட்ரெஸ் ஸோ இன்டியூஸ்டு the shear stress induced so in the layer of work material so option A so 284 megapascal, option B so 267
So megapascal. So option C 239. So megapascal. So option D சொன்னேன். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ சியர் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ ஸ்ட்ரியர் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு ஸோ எஃப்எஸ் டிவைட் பை ஏஎஸ். ஸோ பட் இந்த கொஷின்ல எஃப்எஸ் உடைய வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ டேட்டா இது பண்ணிட்டோம். ஸோ எஃப்எஸ் உடைய வேல்யூ வந்து ஸோ நாட் given in the கொஷின். ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 900 நியூட்டன். ஸோ கட்டிங் ஃபோர்ஸ். ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க? நீங்க ஆருடைய வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ 5 உடைய வேல்யூ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஸோ 24.74. ஸோ வேற என்ன டேட்டாஸ் வேணும் அப்படின்னா ஸோ அன்கட் சிப் திக்னஸ் உடைய வேல்யூ வந்து 0.5. ஸோ mm. ஸோ ரேக் ஆங்கிள் வந்து ஸோ 20 டிகிரி. ஸோ வித் ஆஃப் கட் வந்து ஸோ 2 mm. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு எஃப்எஸ் உடைய வேல்யூ கொடுக்கல. அப்போ வந்து நம்ம எஃப்எஸ் தெரிஞ்சாதான் ஸோ தௌஎஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸோ எஃப்எஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேற ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ எஃப்எஸ்க்கு வந்து நம்ம தனியாக ஈக்குவேஷனும் நீங்க நோட் பண்ணீங்க. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஸோ எஃப்சி எஃப்டி ரெண்டுமே வேணும். கட்டிங் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எஃப்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம். ஸோ மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம்ல ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ எஃப்சி ஸோ எஃப்டி இது வந்து நம்மளுக்கு ஆர். இங்க வந்து ஸோ என்எஸ் ஸோ எஃப்எஸ். ஓகே. ஸோ இங்க வந்து ஸோ எஃப். ஸோ இது வந்து என். இது வந்து ஆர்த்தோனல் ரேக் ஆங்கிள். ஆர்த்தோனல் ரேக் ஆங்கிள். இது வந்து பீட்டா. ஸோ 90. ஸோ 90 மைனஸ் பீட்டா. ஸோ இது வந்து பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நாட்டு. ஸோ 5. இப்போ இந்த மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல இருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ எஃப்எஸ் இது ரிசல்டன்ட் அப்படின்னா இப்போ எஃப்எஸ் டிவைட் பை எஃப்சிக்குள்ள ரிலேஷன் பாருங்க. இப்போ எஃப்எஸ் எப்படி எழுதிக்கலாம் நம்ம? ஸோ ஆர் ஸோ காஸ் இந்த ஆங்கிள் வந்து 5 பிளஸ் ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நாட்டு. ஸோ டிவைட் பை ஸோ எஃப்சி எப்படி எழுதிக்கலாம்? இதுதான் எஃப்சி. ஸோ அப்போ ஆர் ஸோ காஸ் ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நாட். இப்போ இதுல ஆர்ஆர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எஃப்சி வந்து given in the question. இப்போ எஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி இன்டு ஸோ காஸ் 5 பிளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நாட். ஸோ டிவைட் பை காஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நாட். அப்போ இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ எஃப்எஸ் உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எஃப்சி வந்து ஸோ 900 காஸ் ஸோ 5 வந்து நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கல. பட் லிங்க்டு கொஸ்டினால லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ 24.743. ஸோ பீட்டாவுடைய வேல்யூ வந்து லாஸ்ட் கொஸ்டின்ல ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் பீட்டா வந்து ஸோ 40.257. ஸோ மைனஸ் அப்போ இந்த லிங்க்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீட்டாவோட வேல்யூ தான் ஸோ கரெக்டா இருந்தாலும் இதுல யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ராங் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா ராங் ஆகும். ஸோ அப்போ 40.257. ஸோ ஆல்ஃபா நாட்டுடைய வேல்யூ வந்து ஸோ 20 டிகிரி. ஓகே. ஸோ இங்க டிவைட் பை
ஸோ காஸ் பீட்டாவோட வேல்யூ 40 பாயிண்ட் ஸோ 257 மைனஸ் 20. ஸோ இதுல இருந்து எஃப்எஸ் உடைய வேல்யூ வந்து ஸோ கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 678 ஸோ 0.32. ஸோ இப்போ நம்மளுக்கு தௌஎஸ் உடைய வேல்யூ வேணும். ஸோ தௌஎஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் டிவைட் பை ஸோ சியர் ஏரியா. ஸோ சியர் ஏரியா என்ன வரும்? ஸோ டபிள்யூ இன்டூ T1 ஸோ டிவைட் பை ஸோ சைன் 5. ஸோ டபிள்யூ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 2. ஸோ இங்க வந்து அன்கட் சிக்னல் வந்து 0.5 ஸோ டிவைட் பை சைன் ஸோ 24.743. அப்போ எல்லா வேல்யூ அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து தௌஎஸோட வேல்யூ வந்து ஸோ உங்களுக்கு 678.32. ஸோ ஏஎஸோட வேல்யூ வந்து ஸோ 2 இன்டூ 0.5 ஸோ டிவைட் பை ஸோ சைன் 24.743. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 284 மெகாபாஸ்கல். ஸோ 284 ஸோ மெகாபாஸ்கல். ஸோ ஆப்ஷன் ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So option A is the so correct answer. So ஒரே ஒரு கொஸ்டின் அப்படியே. So next, so which of the following will produce better surface finish? So which of the following? So which of the so following so will so produce so better so surface finish so better so surface finish so during so machining. So இது important question. So which of the following will produce better surface finish? So number one, so increase of so side cutting edge. So side cutting so edge. So number two, so decrease of so end cutting so edge. So number three, so increase of so end cutting so edge angle. So number four, so decrease of so end cutting so edge angle. So number five, so increase of nose radius. So nose radius. So above 1.5 mm. So increase of nose radius. So increase of nose radius. So below 1.5 mm. So select the correct answer. So select the so correct answer. So using so given below. So option is 1, 3 and 5. So 2, 3 and 5. 1, 4 and 6. Option D. So 2, 4 and 6. So இது நல்ல கொஸ்டின். So which of the following will produce better surface finish during machining? இப்போ surface finish பெட்டரா வேணும்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஸோ பீக் டு வேலி ஹைட் வந்து நம்மளுக்கு ஸோ கம்மியா இருக்கும். அந்த சர்ஃபேஸை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பீக் டு வேலி ஹைட். ஓகே,
ஸோ ஹெச் மேக்ஸ் இதோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். பட் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அகெயின் வந்து உங்களுக்கு டூ ஃபார்முலாஸ். ஸோ எஃப் டிவைட் பை ஸோ tan சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் பிளஸ் காட் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஹெச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ எஃப் ஸ்கொயர் டிவைட் பை எயிட்டா. இதுல எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல நோஸ் ரேடியஸ் பத்தினா இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க. அப்படின்றப்ப இது நோஸ் ரேடியஸ் ஜீரோனா இந்த இதை யூஸ் பண்ணும். இப்போ இது யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹெச் மேக்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஹெச் மேக்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்ப ஸோ இங்க பாருங்க, ஸோ இன்க்ரீஸ் த சைடு கட்டிங் எட்ஜ். இப்போ நம்ம நோஸ் ரேடியஸ்க்கும் ஸோ சைடு கட்டிங் எட்ஜுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ என்ன வரும், சப்போஸ் இந்த மாதிரி டூல் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், இது வந்து சைடு கட்டிங் எட்ஜ். இப்போ இதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் நோஸ் ரேடியஸ் வந்து இங்க இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் நோஸ் ரேடியஸ். இப்போ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வரும். ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். சப்போஸ் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நோஸ் ரேடியஸ் வந்து என்ன ஆகுது, ஸோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் த சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து ஸோ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹெச் மேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ ஹெச் மேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ஸோ இம்ப்ரூவ் ஆகும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ப்ரொடியூஸ் பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் டூரிங் த மிஷினிங். ஸோ இன்க்ரீசிங் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் அது கரெக்ட். ஸோ டிக்ரீஸ் ஆஃப் எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், sorry decrease of sorry side note பண்ணுங்க. so decrease of so side, so next increase of end cutting edge angle. so decrease of end cutting edge angle we note பண்ணிருக்கோம். increase of nose radius above 1.5 mm, so increase of nose radius வந்து below 1.5. இப்போ நீங்க சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கிறத நீங்க இந்த மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்றப்ப சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகிறதுனால நோஸ் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நோஸ் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ஹச் மேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அப்போ இன்க்ரீஸ் இன் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் லீட்ஸ் டு ஸோ குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ், டிக்ரீஸ் இன் ஸோ எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் லீட்ஸ் டு சர்ஃபேஸ் ஃபினிஷ். அது எதாவது சொல்றேன்னா நோஸ் ரேடியஸ். அப்ப இது ராங். டிக்ரீஸ் ஆஃப் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் ராங், இன்க்ரீஸ் ஆஃப் எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் இல்ல. வந்து நம்மளுக்கு ராங், இது கரெக்ட். இன்க்ரீஸ் ஆஃப் நோஸ் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹச் மேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், சர்ஃபேஸ் ஃபினிஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓகே அது தெரியும். பட் ரொம்ப நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நோஸ் ரேடியஸ் வந்து ஸோ ரொம்ப இந்த மாதிரி அதிகமா நோஸ் ரேடியஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சேட்டர் ப்ராப்ளம் வரும். ஸோ சேட்டர் அப்படின்றப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி அதுல போய் கிரிப்பா இருக்கும் ஒரு பீஸ் கூட. பட் நீங்க நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்றப்போ சேட்டர் ப்ராப்ளம் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால நோஸ் ரேடியஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் நோஸ் ரேடியஸ் பிலோ 1.5. ஸோ இது வந்து நமக்கு பிலோ 1.5. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 1. ஸோ 4, 6. ஆப்ஷன் சி இது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.